ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம். அது மட்டும் இல்லாம கோயில் எல்லாமே ரொம்ப சிறப்பா பூஜை எல்லாமே இருக்கும். அம்மனுக்கு குறிப்பா வளையல் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அதனால நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து வளையல் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு வருஷமே வந்து நான் வளையல் மாலை வந்து இது போல கட்டிக் குடுக்குறது வழக்கம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு டிசைன்ல வந்து நான் கட்டிக் குடுப்பேன். ஸோ இந்த வருஷமும் முழு மாலையா தான் வந்து கட்டியிருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சு கட்டியிருக்கேன். கலர் வந்து கோவிலுக்கு குடுக்கும்போது மஞ்சள், சிகப்பு, பச்சை இந்த மாதிரியான கலர்ல தான் வந்து கட்டிக் குடுப்பாங்க. அதனால எப்பயுமே அப்படியே வாங்கி குடுக்காம ஏதோ ஒரு டிசைன்ல வந்து மாலை வந்து கட்டுறது, நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து குடுத்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கலர்ல தான் இந்த டைம் வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலா இந்த வருஷமும் கொஞ்சம் பெரிய மாலையா தான் இன்னும் கொஞ்சம் பெருசா தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஆனா டைம் இல்ல. அதனால சரி வழக்கம் போல ஒரு 2 செட் வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, அத வந்து எல்லாமே பிரிச்சுட்டு மாலையா வந்து தனித்தனியா கட்டி எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு பண்டில்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 டஜன் வந்து வளையல் இருக்கும். அத வந்து ஈவனா பிரிச்சு எடுத்துட்டு, நம்ம பூ கட்டுற மாடல்ல தான் வந்து கட்டியிருந்தேன். நான் போன வருஷமும் இதே போல தான் வந்து கட்டியிருந்தேன். ஏன்னா, ஒத்தையா நம்ம கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அ அது வந்து மாலை கொஞ்சம் நல்லா பெருசாவே வரும். கொஞ்சம் வித்தியாசமா கட்டணும் அப்டின்னா வந்து, ரெட்டை சைடு நூல் போட்டு தான் கட்டினா, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்ம அந்த நார்மலா பூ மாலை வாங்குவோம்ல, அதே போல வந்து நம்ம கட்டிக்கலாம். கோவிலுக்கு நம்ம வளையல் குடுக்குறதா இருந்தா, பெரும்பாலும் வந்து இது போல பச்சை, மஞ்சள், சிகப்பு இது மாரியான கலர்ல தான் வந்து பெரும்பாலும் குடுப்பாங்க. ஸோ அங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கோயில்லயும் வந்து வளையல் வந்து வாங்கி கொடுக்கும்போது, அவங்க வந்து அந்த புடவையில வந்து ஃபுல்லா கோர்த்துட்டு, அழகா அம்மனுக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, வளையல் மாலையா தான் வந்து இருக்கும். கோவில்ல அலங்காரமும் ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியிருப்பாங்க. எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பூஜை இருக்கு. சப்போஸ் உங்க லோக்கல்ல பக்கத்துல இருக்கவங்களா இருந்தா, அந்த பூஜையில வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுமே வந்து நேத்தே வந்து இந்த மாலைய வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் கூடவே பாப்பாவும் ஹெல்ப் பண்ணா. ஏன்னா நம்ம இந்த மாரி கட்டுறது ரெட்டையா ஒவ்வொரு வளையலா எடுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் போல டைம் எடுத்தது. கூட பாப்பாவும் வந்து ஒரு சைடு வந்து கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணா. அதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு சீக்கிரமா வந்து கட்டி முடிச்சுட்டோம். ஏன்னா இந்த மாலைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அ இத நம்ம கோர்த்து கோயில்ல குடுத்தாலும், அடுத்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் போல அந்த அலங்காரம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா பிரிச்சு, அங்க கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது வந்து வளையல் வந்து எல்லாத்துக்குமே குடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த நாள்ல நம்ம வந்து கோவிலுக்கு வளையல் வாங்கி குடுக்குறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னா வரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே வந்து வளையலும் வந்து தானமா வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டஜனோ, 1 டஜன் வளையல் வாங்கி குடுத்தாலும், ரொம்ப விசேஷம் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு இன்னைக்கு வந்து வளையல் முடிஞ்ச அளவு வாங்கி குடுங்க ஃப்ரெண்ட்ஸா. ஸோ, இன்னைக்கு ஆடி பூரத்தன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேள பக்கத்துல அம்மன் கோயிலா இல்ல ரொம்ப தூரமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வேள போக முடியாம இருக்கு அப்டின்னா, வீட்ல அம்மன் படம் இருந்தாலும், அந்த அம்மன் படத்துக்கு நீங்க குட்டியா ஒரு வளையல் மாலை கட்டி பூஜையும் செய்யலாம். வழக்கமா ஒரு தீபம் ஏத்தி, எளிமையா பூஜை செஞ்சாலும் போதுமானதா இருக்கும். ஸோ நான் வந்து மாலைய வந்து கட்டியாச்சு. 2 சைடும் தனித்தனியா தான் வந்து அந்த வளையல் வந்து வச்சு கட்டியிருந்தேன். அத வந்து இப்ப சென்டர்ல ஜாயின் பண்ணா, உங்களுக்கு அந்த முழு மாலையா வந்து கிடைச்சிரும். அததான் வந்து பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நூலும் வந்து கொஞ்சம் மொத்தமா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, அம்மன் கழுத்துல அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால உல்லன் நூல் வந்து ஒரு 3லேருந்து 4 பின்னலா எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். அதேபோல இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வளையல் மட்டும் அந்த கட்டி குடுக்காம, கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சு குடுத்து, அது நான் ஏன்னா பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் தான் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டி குடுக்கும்போது, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு தான், இந்த ஸ்டோனும் வந்து கொஞ்சம் ஒட்டியிருந்தேன். ஸோ மாலையும் ஃபுல்லா கட்டி முடிச்சாச்சு. சிம்பிளா அ கட்டியாச்சு. இந்த மாலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோன் வந்து ஒட்டுனது பார்த்தீங்கன்னா, க்ளூலாம் எதுவும் போட்டு ஒட்டல. அ இது வந்து சின்ன சின்ன டபுள் சைட் டேப் மாரி தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா திரும்பவும் அந்த வளையல் பிரிச்சு மத்தவங்களுக்கு குடுக்கும்போது ஒட்டிட்டா வந்து எடுக்கிறது Will கொஞ்சம் you keep கஷ்டமா இருக்கும். அதனால applying அந்த நூல் மேல hour மட்டும் தான் ऐसे ஒட்டியிருக்கேன். அதனால தாராளமா நம்ம constantly? கட் பண்ணியும் What? எடுத்துக்கலாம். அ This pain on the குட்டி குட்டியா outside டபுள் feels like சைட் your டேப்ப கட் weak பண்ணிட்டு, bones அத மேல against வந்து her. வச்சு ஒட்டியிருக்கேன். அதனால That's why ஸ்ட்ராங்கா colleagues நிக்கும். will கீழ எதுவும் discuss விழல. eternity and ஸோ மாலையும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து கொண்டு போய் கோவில்ல குடுத்துட்டு வரணும். இன்னைக்கு சாயந்தரம் தான் பூஜை எல்லாமே இருக்கும். சிறப்பா அந்த அலங்காரமும் செஞ்சு முடிப்பாங்க.